இந்த மாதிரியா கான்ஃபிகரேஷன் ட்ராக்ஷனு குவிக் ஷிஃப்டர் ஆன் ட்ராக்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணுற ட்ராக்ஷன் எனக்கு வேணாம் ஃபுல் பவர் வை ட்ராக் மோடில் ஆஃப் ரோடில் பவர் கம்மியாக இருக்கும்டா ஸ்ட்ரீட்லேயே வச்சிரு ஆஃப் ரோடில் தான் பவர் அதிகம் ஓ அப்படியா சரி ஓகே இப்போ எல்லாமே ஆஃபா ஓகே ஹாய் கைஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கொடுத்தாங்க ஓட்ட இதை நான் ஓட்டி பார்த்தேன் இப்போ தான் ஓகே யா இப்போ தான் பவர் இருக்குது ஓகே கைஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரோட்டில் ஓட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் லைக் செம பவர் கைஸ் வண்டி லைட்டாக ஆஃப் ரோட் மோடெலாம் ஆஃப் பண்ணிட்டு ட்ராக்ஷன் லைட்டாக பம்ப் பண்ணாலே வண்டி பறகுது சரி இந்த வண்டி ரொம்ப நாளாக நான் ரோட்டில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசை சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது கேட்டேன் கொடுத்தான் அந்த பையன் நல்லாயிருக்கு கைஸ் இந்த வண்டி ஓட்ட இந்த வண்டி தான் கைஸ் இருக்கேன் ஆஃப் ரோட் மோடில் ட்ராக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டா வேறு லெவலில் இருக்குது கைஸ் வண்டி அவ்வளோதான் வண்டி அசால்ட்டாக 150 தொடுது கைஸ் வெயிட் கம்மி வண்டி அதனால் பயங்கரமாக கொஞ்சம் அலாயுது வண்டி ட்ராக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் வண்டி ஓகே ஆடுது ஓகே ஒரு 120 130 க்ரூஸ் பண்ணலாம் கைஸ் வண்டி அசால்ட்டா 120 ஹைவேல அடிக்கலாம் ஏன்னா இந்த வண்டியில் எனக்கு ஒன்று பிடிக்கல என்னென்னா வந்து பயங்கரமாக வந்து இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா மாத்திர மாதிரி இருக்கும் கண்ணாடி வந்து பயங்கரமாக வந்து இது இருக்குது வைப்ரேஷன்ஸு நல்லா இருக்குது கைஸ் வண்டி செம பவராக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆனால் வண்டி ஆடுது 120 130 மேலே அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பேக்லேயும் மிரர்லி ஹெவியாக இருக்குது ஆனால் பிக்கப் சூப்பராக இருக்குது இந்த வண்டி விண்ட் பிளாஸ்ட் இருக்குது ஆனால் வந்து ஒரு இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வைசர் ஒன்று ஆடுது வண்டி ஆனால் நல்லா பயங்கரமான ஒரு ஷேக் இருக்குது வண்டியில் ஆனால் நல்லா சலுசல்னு ஏறுது கைஸ் ஸோ ட்ராக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஓட்டி பார்த்துட்டேன் என்னோட இது என்னென்னா இந்த வண்டி சூப்பர் தான் ஆனால் ஒரு மாட்ரேட்டான ஹைவே ப்ளஸ் ஹெவி ஆஃப் ரோடு போனோன்னா இந்த வண்டி போகலாம் கைஸ் ஹெவியான ஒரு ஆஃப் ரோடு போனால் இந்த வண்டி போகலாம் ஆனால் அந்த அட்வென்ச்சர் 390 இருக்குங்களா எஸ் அது எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டான சாய்ஸ் இது ஹெவியான ஆஃப் ரோட் பண்ணணும் அப்படின்னா தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விட இதோட சீட்டிங் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெத்தான ஒரு ஃபீல் வருது அந்த வண்டியோட இதில் வைப்ஸ் மட்டும் அதோட இதில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் மிரர்லாம் நீங்கள் அண்ட் வந்து அதை விட புல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் வெயிட் கம்மின்றதுனால வந்து அதை ஆடுறது மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது ப்ளஸ் மோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதோட இந்த வண்டி கொஞ்சம் விலை கம்மியும் நினைக்கிறேன் ஆமாம் இதில் கிக் ஷிஃப்டர் வந்துடும் கிக் ஷிஃப்டர் இருக்குது அந்த டிஸ்பிளே மீட்டர் மட்டும் வராது அண்ட் வந்து இதனுடைய அந்த மோடு மாத்திர அந்த இதெல்லாம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அதோட ஆனால் லுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அந்த டக்கர் ரேலியா அந்த டக்கர் ரேலி இருக்குங்களே அதனுடைய ஒரு லுக்கு இது சூப்பராக இருக்குது வண்டி ஓகே இது ஒரு வீடியோ அப்படியே எடுத்துட்டேன் ஒரு 20 மினிட்ஸ் இந்த அப்படியே வரும்போது இந்த வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தேன் விலாகு இந்த வண்டியை ரிவ்யூ எடுத்துடலாம் நம்ம நல்லா இருக்குது இந்த வண்டி சூப்பராக அந்த ஃப்ரண்ட் அந்த மட்கார்டெல்லாம் வந்து அந்த லுக்கெல்லாம் இதில் ரொம்ப நல்லாயிருக்கு அழகாக ஒரே ட்ராபேக் என்ன விண்ட் பிளாஸ்ட் தான் விண்ட் பிளாஸ்ட்டு
லாங் ஹைவேல ஷேக்கு ஒல்லிய வண்டி வெயிட் கம்மினால நல்ல ஷேக் தெரியுது. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட அப்போ தான் அந்த பவரே நல்லா ஃபீல் ஆகுது இந்த வண்டியில். ஆனால் இதில் வர்றது வந்து ஆமாம் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய் ஓட்டேன். ஏன்னா வண்டி ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பிரேக்கோட ட்ராவல்லாம் இருக்குங்களே அதெல்லாம் ரொம்ப ஹெவி இதுவாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். எக்ஸ்பல்ஸே நல்லா பவர் பண்ண மாதிரி இருக்குது வண்டி. ஓகே, வேறு என்ன சொல்கிறது வண்டியை பற்றி? எனக்கு பிடிச்சிருக்கு. காணும் பசங்களே காணும். இந்த மிரரில் ஒன்றுமே தெரில கைஸ். எனக்கு என் கையை உஷாப்பா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹை ரேவில் மிரர் அப்படியே ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது பயங்கரமாக. நல்ல வேலை அந்த பையன்கிட்ட வந்து மோடை மாற்றி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். மோடை மாற்ற ஓட்டி பார்த்தேன். இப்போ நாட் பேட். அந்தளவு ஒரு இது இல்லை, அந்த ஒரு ரா ஃபீல் இல்லை. கேட்டின் மேலே அந்த ஒரு வெயிட்லெஸ்ஸு அந்த ஒரு ரா ஃபீல் தான். அது வந்து அந்த ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டா இல்லை. இதில் இருக்குது, நல்லா இருக்குது. 90 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ண முடியுது. 90-100லாம் ரொம்ப ஒன்றுமே ஸ்ட்ரெயினே ஆகலை வண்டி. ஆமாம், ஒன்றும் பெருசாக எனக்கு ஸ்ட்ரெயினே தெரில. ஆஃப் ரோட் மோடில் இருக்குது வண்டி. ஆஃப் ரோட் மோடு தான் இதில் பவர்ஃபுல்லான மோடு போல். வேறு க்ரூஸ் கண்ட்ரோலும் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் இது இருக்குது இதில். ஸோ க்ரூஸும் இருக்கும். ஆனால் க்ரூஸ் அதோட இதுவே காணுமே எங்கள் ஃபங்க்ஷனு. எங்கள் தர க்ரூஸ் இருக்கும். ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோலோட அந்த இது இருக்குது சிம்பிள். ஓடோ டிஸ்டன்ஸ் எம்டி வந்துடும் போல். 14-15 தருது போல் இப்போ மைலேஜ். இப்போ நான் இழுக்கு கொஞ்சமாக ஏறும் போல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. வேறு என்ன, அவ்வளோதான். நல்லாயிருக்கு இந்த வண்டியும். சூப்பர் வண்டி. பவர் டு வெயிட் ரேஷியோ இதில் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அதாவது அந்த எந்த கியரில் இழுத்தாலும் வண்டி சல்லுன்னு ஏறுது. ஐ மீன் ஒரு 120-130 இருக்கோன்னா கூட இப்போ 100லேருந்து 120 அப்படியே கியரை டவுன் பண்ணாமலே கொடுத்தா டார்க் அதான் மீன்ஸ் டார்க் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட இதில் அந்த அட்வென்ச்சர் 390 விட இதில் நல்லா இருக்குது டார்க்கு. பின்னாடி யாரோ வரானுங்க, ஆனால் எவனே தெரில. மிரரில் ஒன்றுமே தெரில. RC 200. ஓகே, அப்படியே கேமராவில் இது முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியே இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன் கைஸ். கிக் ஷிஃப்டர் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டியில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சீட்டிங் போஸ்டர் தான் கைஸ் இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது எடுக்கலாம் போல் அட்வென்ச்சர் 390 விட. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபீலே. கம்ஃபர்டபுள். புல்லும் இந்த பாருங்கள் அழகாக இருக்குது. 100லேருந்து 120லாம் சருன்னு ஏறுது வண்டி. ரொம்ப ரிலாக்ஸான போஸ்டர் இது. அப்புறம் ஃப்ரண்ட்டும் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனு, பேக்கும். எடுத்துகிட்டு போனால் ரைடு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. புல்லு சூப்பராக இருக்கு புல்லு. ஆனால் இண்டிகேட்டர் உடம்பு உள்ள வந்தார் பாருங்க. இன்னும் மட்கார்டெலாம் உடஞ்சிருக்கு இந்த வண்டியில். ஓகே, அப்படியே போகிற வண்டி கொடுத்துட்டு இந்த vlog அப்படியே முடித்துக் கொள்கிறேன். இதோட 2 பார்ட்டாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்டி சூப்பரு. இவன் முன்னாடி போய் ட்ரிஃப்ட் அடிக்கிறான் லூஸு. கீழே விழுந்து அடங்கலை போல இவன். ஓகே, வண்டியை கொடுத்துருவோம். பை கைஸ்.
வீலிலாம் இந்த வண்டி ரொம்ப அசால்ட்டாக ஆகும் போல கைஸ், டக்கு டக்குன்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்லாம் ரொம்ப ஈஸியாக தூக்கும் இதில்.